அனுமர் ஜெயந்தி அப்படின்றதே ஒரு சிறப்பு. எனக்கு எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து சனிக்கிழமைனா இப்போ போய் நேராக ஆஞ்சநேயரை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அனுமர் ஜெயந்திக்கு எப்படி எப்படி வழிபாடுகள், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சிறப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரம் அன்னைக்கு அனுமர் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். வெள்ளிக்கிழமை வருது, டிசம்பர் 19ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு வழிபாடு அப்படின்னு சொல்றது காலையில. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு மேம், ஆஞ்சநேயர் படம் வாங்கி வீட்டில் வைக்கலாமான்றதே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம் ஏற்றுவது ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்தது. அன்றைக்கு வெற்றிலை தீபம் அப்படின்னு சொன்னா அந்த தீபம் ஏத்திட்டு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா மேம் சொல்றதுக்கு? ஸோ இதுல வந்து இந்த மந்திரத்தை 108 முறை நம்ம சொல்லும்போது நமக்கு வந்து ஆஞ்சநேயரோட அருள் முழுவதுமாக கிடைக்கும். ராமரை வழிபட்டா, ராமான்னு கூப்பிட்டா ஆஞ்சநேயர் வந்து நமக்கு நிற்பார் இல்லைங்களா? அதனால இந்த மந்திரத்தை சொல்லி மறிக்கொழுந்தால நம்ம வந்து பூஜை செய்யலாம். வணக்கம், சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய ஆன்மீக விஷயம், நிறைய வந்து சித்தா மருத்துவ விஷயம் எல்லாம் நிறைய நம்ம பேசிகிட்ருக்குறோம். நிறைய விஷயம் மேம் வந்து நீங்கள் நித்யா மேடம் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து நல்ல குணமாகி இங்கே நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்னால் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்லாம் கொடுத்து நிறைய பேர் குணமாயிட்ருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மார்கழி பிறந்தாச்சு. வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னாடி அனுமர் ஜெயந்தி வருது. அதாவது மார்கழியில் முதல் வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் அன்னைக்கு தான் அனுமர் ஜெயந்தி. அன்றைக்கி அமாவாசை, சிறப்பான நாள். அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வழிபாடுகள், அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அனுமர் வந்து சாதாரணமானவர் இல்லைங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கப்பலையே சேர்த்து வச்சவர். எந்த கப்பல்? ராமரையும் சீத்தையும் சேர்த்து வச்ச ஒரு கடவுளுங்க அவர் ஆஞ்சநேயர். அதனால் அவரை கும்பிட்றவங்களுக்கு எல்லாரும் லைஃப்பில் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ஒத்துமையாக ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சந்தோஷமாகவும், குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும், அப்படி ஒரு ஒரு மகான், அப்படி ஒரு கடவுள் தாங்க ஆஞ்சநேயர். அவருக்கு வழிபாடு செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அன்றைக்கி என்னென்ன பண்ணலான்றத எனக்கே நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒன்னா கேட்குறோம் மேம். நம்ம அனுமர் ஜெயந்தி வருது மேம். மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனுமர் ஜெயந்தி. முதல் மூல நட்சத்திரம் அன்னைக்கு அமாவாசை இல்லையா? அனுமர் ஜெயந்தி அப்படின்றதே ஒரு சிறப்பு. எனக்கு எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து சனிக்கிழமைனா இப்போ போய் நேராக ஆஞ்சநேயரை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அனுமர் ஜெயந்திக்கு எப்படி எப்படி வழிபாடுகள், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சிறப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். அனுமர் ஜெயந்தினாவே குழந்தைங்க வீட்டுல குஷி ஆயிடுவாங்க. நிறைய பலகாரங்கள் செய்வோம் இல்லையா? வடை கிடைக்கும். அனுமரும் வந்து குழந்தை மாதிரி தானே. நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் அனுமர் ஜெயந்தியும் நிறைய வீட்டுல ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வீட்டுல. ஸோ இதுல நம்ம அனுமார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காட். குழந்தையா பார்த்தோம்னா குழந்தை, ஆனா வீரம் அப்படின்னு அவர் மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. நமக்கு தைரியம் வரணும் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு அவரை நினைச்சாவே போதும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பஞ்சா பறந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரம் அன்னைக்கு அனுமர் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். வெள்ளிக்கிழமை வருது, டிசம்பர் 19ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு வழிபாடு அப்படின்னு சொல்றது காலையில ஒரு 9:15 10:15 இந்த மணிக்குள்ள அனுமர் பூஜை வீட்டுல செய்யறது ரொம்ப சிறப்பு. ஸோ குழந்தைகள் இருக்க, பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா வந்து நம்ம கடவுளை வழிபடும் போது அனைத்து செல்வங்களும் பலங்களும் நமக்கு தைரியமும் வரும். ஆமா, தைரியம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே வேணும். ஸோ தைரியமாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு அனுமார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் படம் நமக்கு இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து, இல்லைனாலும் வாங்கிட்டு வரணும். அது நின்ற கோலத்தில் இருந்தார்னா ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு மேம், ஆஞ்சநேயர் படம் வாங்கி வீட்டில் வைக்கலாமான்றதே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு.
தாராளமா வச்சு நம்ம வழிபடலாம். ஸோ அந்த வழிபடும்போது நின்ற கோலத்தில் இருக்கிறவர் அவருடைய வால் வந்து மேல் நோக்கி வளைந்து இருக்கிற மாதிரி அந்த படத்தை வந்து நம்ம செலக்ட் பண்றது நல்லது. அது வந்து வளர்ச்சியை குறிக்கும். மேல் நோக்கி அந்த வால் வருதுன்னா அது வளர்ச்சியை வந்து குறிக்கும். ஸோ அந்த படம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பன்னீர்லாம் வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வழிபடணும். ஸோ அனுமரோட நெற்றியில, கையில, பாதங்கள்ல, வாளோட பகுதியிலையும் நம்ம வந்து பொட்டு வச்சு நம்ம வழிபடணும். ஸோ அனுமாருக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை, வெண்ணெய், இதுதான் வடைமாலை சாத்துறது, இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லைங்களா? ஸோ வெற்றிலை மாலை அணிவித்து நம்ம வழிபாடு செய்யலாம். வெற்றிலை மாலை அப்படின்னா 2 வெற்றிலை எடுத்து கொஞ்சம் சீவல் இருக்கு இல்லைங்களா, உள்ள வச்சு மடிச்சு அது மாலையாக நம்ம கட்டணும். எத்தனை மாலை மேம் கட்டலாம்? ஸோ இது வந்து 51 இல்லைன்னா 108 வெற்றிலை மாலைகள், வெற்றிலை வச்சு கட்டி அந்த எண்ணிக்கையில நம்ம மாலை சாத்தலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதியும் நம்ம வந்து மாலை சாத்துவது சிறப்பு. அவருக்கு அப்படியே மனம் குளிர்ந்துரும். ராமர் பக்தர் இல்லையா? ஸோ ராமா அப்படின்னு சொல்லும்போது அனுமர் அந்த இடத்துல வந்து நிற்பார். ஆஞ்சநேயரோட அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டில் வெண்ணெய் வைத்து நம்ம வழிபடலாம். அதுக்கப்புறம் முன்னாடி ஸோ ஒரு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம வந்து அரிசி மாவுல கோலமாக அதை எழுதுவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வடை மாலை அப்படின்னு சொல்லும்போது மிளகு சேர்த்த வடை, அது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. ஸோ அதையும் நம்ம வந்து மாலையாக அணிவிக்கலாம். இப்போ கோயிலுக்கு போறோம்னா வெண்ணெயோ இல்லை வெற்றிலை நம்ம கொடுக்கறது, ஸோ வடை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்துவது இன்னும் சிறப்பானது. கோயில்களில் நம்ம இதெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம் ஏற்றுவது ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்தது. அன்றைக்கு வெற்றிலை தீபம் அப்படின்னு சொன்னா 6 வெற்றிலை நம்ம எடுத்துக்கணும். நல்ல ஒரு பெரிய தாம்பூல தட்டுல ஒரு 6 வெற்றிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காம்பெல்லாம் கேர்ஃபுல்லா எடுத்துட்டு, வெற்றிலை கிழியாமல் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு 6 வெற்றிலை நம்ம வந்து ரவுண்டா தட்டுல வச்சிடணும். ஸோ வெற்றிலையோட அடிப்பாகம் உள்நோக்கியும் நுனிப்பாகம் வந்து வெளிப்பக்கம் அந்த தட்டோட வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி 6 வெற்றிலை வச்சு 6 ரோஜா மலர்கள் ஸோ ஒவ்வொரு வெற்றிலையும் வச்சுட்டு நடுவில் நல்ல ஒரு தீபம், சகல் தீபம் ஏற்றி வைத்து ஸோ அனுமாரை வழிபடும்போது நமக்கு எல்லா செல்வங்களும் வீரமும் ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். மேம் இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க. அப்போ அந்த விளக்கு சொன்னீங்கல்ல, 6 வெத்தலை வச்சு ஒரு தீபம் ஏற்றணும்னு சொன்னீங்க. அந்த தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா மேம் சொல்கிறதுக்கு? இதில் வழிபாடு செய்யும்போது அனுமார் சாலிசா நிறைய பேர் படிப்பாங்க. அது படிக்கலன்னா நம்ம வந்து அதை ப்ளே பண்ணிட்டு மறிக்கொழுந்தால நம்ம வந்து பூஜை செய்யலாம். இதில் முக்கியமாக ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் இந்த மந்திரத்தை 108 முறை நம்ம சொல்லும்பொழுது நமக்கு வந்து ஆஞ்சநேயரோட அருள் முழுவதுமாக கிடைக்கும். ராமரை வழிபட்டா, ராமான்னு கூப்பிட்டா ஆஞ்சநேயர் வந்து நமக்கு நிற்பார் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த மந்திரத்தை சொல்லி மறிக்கொழுந்தால நம்ம வந்து பூஜை செய்யலாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வடைமாலை சாத்திட்டு வடையும் திரும்ப நம்ம வெண்ணையும் வைத்து படையல் செய்யும் பொழுது ஆஞ்சநேயரோட பூரண அருள் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். விவர்ஸ், இப்போ வந்து ஆஞ்சநேயர் அவர் வந்து எப்படின்னா தைரியத்தை கொடுக்குறவர். இப்போ உங்களுக்கு ஒரு பயம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போகிறதுக்கு பயம், ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு பயம்னா தைரியத்தை கொடுக்குற முதல் கடவுள் ஆஞ்சநேயர். அதே மாதிரி படிப்பு, நிறைய பேருக்கு படிப்பில் மக்கா இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிப்பு ரொம்ப ஒரு நல்லா வரும். அவ்வளோ நல்லா படிக்கலாம். படிப்புக்கு உகந்த கடவுள் ஆஞ்சநேயர். ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயர் படம் வைக்கலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ மேடம் சொல்லிட்டாங்க வச்சுக்கலான்ட்டு. நல்லா நிற்கிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயரை வால் சுருட்டி மேலே இருக்கிற மாதிரி ஒரு படம் வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக வழிபாடு பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க வெத்தலை 6 வெத்தலை வச்சு அதில் ஒரு தீபம் ஏற்றி அழகாக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொல்லிவிட்டு அழகாக ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லி வழிபாடு பண்ணலான்னு சொல்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அனுமர் ஜெயந்தி வருஷத்தில் ஒரு வாட்டி வருது. அதுவும் படிப்புக்கு சம்பந்தமும் தைரியமும் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த வழிபாடை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிச்சிடுவீங்க. தேங்க்யூ.